துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே துதிக்கிறோம். நாம் அப்படியே வீடுகளிலே தேவ சமத்தில் ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய பிரசனம் நம் வீடுகளை கடந்து வரும்படியாக, தேவ ஆவியா நம்மை ஆளுகை செய்யும்படியாக, ஒரே ஏக சிந்தியம் ஏக மனத்தோடு தேவன் ஆராதிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக, அப்ப எல்லாம் கொஞ்ச நேரம் அவனை நோக்கி பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரை துதிப்போமா? அவர் துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், நடுவிலே வாசம் பண்ணும்படி எல்லாம் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். அருவரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். அருவரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. கர்த்ததாமே இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு ஆஸ்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தொடக்கம் முதல் முடிவு வரையும் பரிசுத்தாவுடைய வல்லமையும் ஆளுகையும் நமக்கு கடந்து வரும்படியாக சோதரமனமாக சோதரம் 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 சோதரம். நம் வீடு சுற்றிலும் ஆயுதமான தேவ தூத சேனைகளாய் சூழ்ந்து பாதுகாக்கும் முடியாத சோதரமனமாக சோதரம் சோதரம் சோதரம். நாமத்தை முத்த பாடுகிற பாடல், துதி, ஆராதனை, சோதரிக்கிற தேவ செய்தி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர முடியாத சோதரமனமாக சோதரம் 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 சோதரம். செபிக்கிறோம். எங்கள் அன்பான் நேசித்து எடுத்தும் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான வாரத்தின் அடங்குந்த நாள் அடகுத்தாய் இந்த பகல்களுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம்ப்பா. கடந்த ஒரு வாரம் தேவனங்களுக்கு நல்லவராய் இருந்ததை பாதுகாத்து பராமரித்து சுகவன் தந்து இந்த நாளுமே ஆராதிக்கவும் தொழுகிறோம். நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்த வைத்திருக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நாமத்தின் பாடுகிற ஒவ்வொரு பாடலுக்கு ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் பாடி திருநாமத்தை மேம்படுத்த கத்த கிருபையாய் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதி ஸ்தோத்திரங்கள் அண்டகத்தாவே ஆஸ்வதிக்கும்படியா துதிக்கிறோம். துதி யாருக்கு ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா. எடுக்க செபத்துக்கு ஆஸ்வதிப்பீராக. அடைகின்ற தேவையான தேவ செய்திகள் தந்து ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பகுதியோட நாமத்தை மத்தியிலே மேம்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். வீடுகளை தங்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆவியான் அசைவாடுமையாக தேவ பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். எந்த தீய வல்லமைகள், தீய ஆவிகள், தீய சக்தி ஒன்றும் அங்கே கிரியை செய்யாதபடிக்கு பரிசுத்தாவுடைய ஆளுகைக்கு நேராக தம் ஜனங்களுக்கு தாமே வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படி எங்களை தாழ்த்துறோம், திருக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் செபிக்கிறோம். செபங்களும் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. இந்த நாள் கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் கடந்த நாளெல்லாம் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலைக்கு காத்து தேவ கிருபையானது இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிற தேவனை ஒருவேளை சபையிலே கூடி ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் வீடுகளே ஆராதிக்க முடிக்க தேவன் கிருபை செய்தபடினாலே தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நாம் சுதந்திரிக்கிறோம். இருக்கிறத்தை மறந்து
தேவ சமூகத்தில் இருக்கிற நிம்மதியை நினைவு வைத்து நாம் தேவ சமூகத்திலே நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆவிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஸ்தம்பம் மேலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதனாலே கர்த்தர் நன்றியோடு கூட தேவன் துதிங்க ஹalleluya. அவர் துதியில் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனாய் இருப்பதனாலே கர்த்தர் எல்லா நன்மைக்காக கர்த்தர் நன்றியோடு கூட கர்த்தர் துதிப்போமா ஹalleluya ஹalleluya. அசுத்த ஆவியார் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், அசுத்த ஆவி மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் ஹalleluya. மத்தியில் வசனமாய் கொண்டிருக்கிற தேவனே நன்றியோடு துதிங்க. கர்த்தர் கடந்த நாளெல்லாம் கர்த்தருக்கு நற்கொடையாய் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு துணையாய் இருக்கிற தேவன் நன்றியோடு கூட கர்த்தர் துதியை செலுத்தி அவரை ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரபரபரப சருளரபரபரப ரப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 
தேவன் இவ்வளவாய் இருந்து நம்ம கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடந்து வந்திருக்க தேவனை நன்றியோடு துதிகளை செலுத்தி தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா ஆமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே ஆமை துதிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர் ஹalleluya. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைக்காக கர்த்தரோடு ஆராதிக்கப்படுகிறார். ஆராதனைக்குரிய தேவன் அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். நம்ம மேல் நடைபெறிய பலத்தின் ஆவியாக இருப்பது கடந்து வரப் போகிறார். உங்க கண்ணீரோடு இருக்குமானால் கண்ணீரை துடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க கண்ணீரை துடைக்கக்கூடிய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். யாவரும் கர்த்தரை துதி செலுத்தி ஆகினார். அசைவாடும் ஆவியை தூய்மையின் ஆவியை சொல்லி யாவரும் பாடி கர்த்தரை ஆராதிக்கப்படுறார். பாடிக்கொண்டிருக்க நேரத்திலே ஆவியானவர் உங்கள் உடைக்கப்பட்ட இதயத்தை கர்த்தர் உருவாக்க போறார். ஓ காயப்பட்ட இதயத்தை கர்த்தர் காயத்தை கட்ட போறார். ஹalleluya. ஓ ஹalleluya. ஒருவேளை துயரத்திற்கு உங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ண போறார். விசுவாசத்தில் யாவரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தர் உள்ளத்தில் ஆழ்ந்து கர்த்தரை சேர்த்து ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசைவாடும் ஆவியே ஆவி தூய்மையே ஆவியே சேர்த்து பாடுவோம். அசைவாடும் ஆவியே ஆவி தூய்மையே ஆவியே இலவசையே ஆவி உள்ளம் இறங்கி வாருமே இந்த இளமசைய ஆவி உள்ளம் இறங்கி வாருமே. ஹalleluya ஹalleluya
பார்க்கிறேன். ஹalleluya. யார் உடலோடு ஆமென் ஆமென் ஆமென். அசுத்தாவின் ஒவ்வொரு நிரப்ப அசுவான ஆவியானவரே ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்புடைய துதிக்கிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. பலனடைய பலத்தை ஆவியா நிரப்புங்க. சரீரம் பலனே உள்ளது. ஆவிய உற்சாகமுள்ள ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்புங்க. பலனே பலன் இயேசு நாமத்தை பலனாய் மாறுவதாக. ரபலவ சபபரதியா ரபபப ரபோடத்தினா ஒவ்வொரு கண்ணிலே கலைக்க முடியாது. ராணியத்தை கரத்தை இப்போது ஒவ்வொரு தொடுவதாக. ஹalleluya. கத்தர் கரத்தட்டி உயர்த்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஹalleluya. உடைக்கப்பட்ட இதயங்களின் கரத்தை கத்தர் உடைக்கப்பட்ட இதயத்தை கத்தர் உருவாக்குகிறார். கத்தர் ஆய காயத்தை கட்டுகிறார். அந்த அபிஷேகத்தை இப்போதே கேட்டு ஊற்றுகிறார். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஓ ரபலவ ஓடரவர தீரவர ஓடதா ரபலவர ஓடவதிர ஓடவர சதா ரபலவர தீரவர ஓடத்தியா. ஹalleluya. வல்லமை 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 உன்னத வல்லமை உன்னத வல்லமை ஆவி வல்லமை அக்னி வல்லமை இப்போதே நிரப்பு. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. பசுத்தாவின் உள்ளே வசமாடி கொண்டிருக்கிறார். உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறேன். உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறேன். ஹalleluya. அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். புதிய கிருபையை தூண்டிக் கொண்டிருக்கிறார். புதிய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இப்போது ஆராதிக்கிறது. கவலை மாறுகிறது. கவலை மாறுகிறது. ஹalleluya. ஓ ஹalleluya. கவலைகள் மாறுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தாலே கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அருமையான அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த நாளாக கர்த்தரை பாதுகாத்திருக்கிறார். ஓ அவருடைய கிருபையை தாங்கி நடத்திருக்கிறார். எல்லா உபத்திரங்களுக்கு விலகி காத்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் கடந்தவை பாதுகாக்கும்படியாக தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். அப்படி எல்லாம் உலகால் படிட்டு ஹalleluya. ஓ ஆண்டவர் நோக்கி பார்த்தால் நினைக்கப்படும். ஹalleluya. கர்த்தர் சில நன்மைகளை எடுத்து செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து கர்த்தர் தொடர்பு அப்படி எல்லாரும் தியானிக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று தேவன் ஆராதிக்க போறோம். ஒரு ஆராதனைக்குரிய தேவன் திரையில் வந்திருக்கிறார். அன்பு சகோதரியை கர்த்தர் கடவுள் பாதுகாத்திருக்கிறார். அன்பு சகோதரி அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரை பாதுகாத்திருக்கிறார். உலகத்தில் இந்த உள்ள நோய்க்கு தேவனை விலக்கி காத்திருக்கிறார். தேசத்திலே கர்த்தர் காத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல விடமாக அப்படியா அவருக்கு எழுந்து அவர் கரங்களை தூக்கி ஹalleluya திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போய் நடத்த சொல்லி தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உன் சித்தம் போல என்னையும் என் குடும்பத்தை நடத்தும். ஆண்டவரே அநேக வாழ்க்கை ஆண்டவரே நீரப்பா என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் சித்தத்துக்காக எங்களை அர்ப்பணிக்க சொல்லி அர்ப்பணித்தவா யாவரும் சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம். ஹalleluya. தாங்கி என்னை சேர்ந்து பாடுவாங்க. உணர்ந்து திரு சித்தம் போல் நடத்திடுவே. குயவன் கையில் களிமண்ணா அருவினம் நீ பறிந்திடுவே. என்னை வளைத்துக் கொள்ளும்படியாக குயவன் கையில் களிமண்ணா அருவினம் நீ பறிந்திடுவே.
வாழ்க்கையை கர்த்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கையாக ஒரு செழித்தோங்கிற வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு மறைந்து கொண்டிருக்கிற நேரம் இப்போது தேவ பிள்ளை மறைந்து கொண்டிருக்கிற நேரமாக இருப்பதால் கர்த்தர் துதி. ஹalleluya. இதுவரை காலையில் சொந்திருக்கிற ஹalleluya. ஒரு பாத்திரம் உடைந்து போயிருக்கலாம். உடைக்கப்பட்ட பாத்திரம் ஆனால் உருவாக்குற கனிவனாகிய தேவன் உருவாக்குற பாத்திரமாக இப்போதே கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உருவாக்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹalleluya. எல்லாருக்கும் மேன்மைப்படுத்தும்படியாக படிப்புல உயர்வை தரும்படியாக வேலையில் மேன்மைப்படுத்தும்படியாக செல்வங்கள் மேன்மைப்படுத்தும்படியாக கிருபையை பலப்படுத்தும்படியாக ஆவியை நிரப்பும்படியாக பரிசுத்தாவியை உருவாக்கிக் கொண்டிருக்கிற நேரம் கர்த்தர் துதி. ஹalleluya. உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த ஜனத்தின் மத்தியில் ஒரு கனியமான பாத்திரம் இருந்தால் இல்லை என்று முதல் கர்த்தர் ஒரு கணத்துக்குள் எல்லாரும் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நேரமாய் இருப்பது கடலை கட்டி கர்த்தரை துதிங்க. ஹalleluya. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹalleluya. அப்படியே கரங்களை வார்த்தையாக நாமும் சேர்ந்து பரலோகவாசியாகிய ஹalleluya சொல்லி ஒரு நாமத்தை நீங்கள் சேர்ந்து மகிமைப்படுத்துமாக. ஹalleluya. 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 சேர்ந்து சத்தத்தை எங்கள் அன்பான நேசத்துடைய பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் இருவர் பாடுமை ஆராதிக்கவும் உம்முடைய திருநாமத்தை வெளிப்படுத்தவும் இந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்தொடர் போதிலே கர்த்தர் ஆவியானவர் மகிமையான காரியத்தை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே இவருடைய ஆவியான இறங்கி வந்து ஒவ்வொரு நிரப்பின தேவன், ஒவ்வொரு உருவாக்கின தேவன் தொடர்ந்து போதிலே கர்த்தர் ஆவிய மகிமையான காரியத்தை செய்ய கிருபைக்காய் தாழ்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் சொல்லுகிற பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியாவது உட்காரமாக. ஹalleluya. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கூட தேவ சமூகத்திலே நாம் சுத்திரிக்கிறோம். ஒரு இடத்துல கூடி கடந்து வர கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காய் சுத்திரிக்கிறோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் சுத்திரிக்கிறோம். இதுவரை கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார், உங்களை தாண்டி இருக்கிறார், உங்களை ஆதரித்திருக்கிறார், உங்களை விளையாட்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நன்றி நிதித்தோடு கூட அவருக்கு துதியும் கனத்தையும் நாம் செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நாம இது நடத்தின எவரிசர தொடர்ந்து கர்த்தர் நடத்துவாராக. அதிகமாய் தேவ சமூகத்திலே நீங்கள் செபத்தோடு கூட காணப்படுவோமாக. அதிகமாய் வேதத்தை நன்றாக வாசிப்போம், அதிகமாய் செபத்திலே தரித்திருப்போம், தேவ கிருபையிலே பலப்படுவோம். அவனை சீக்கிரமாக நாம் ஒன்று கூடி சுத்திர சபையில் ஆராதிக்கும்படிக்கு சீக்கிரமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரையும் ஒன்று குறைபடாதபடிக்கு உங்க நடத்தினாரே அதே தேவன் இன்னும் உங்களை நடத்தி செல்வராக. சீக்கிரமாக சூழலெல்லாம் மாறி நமக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்ய போறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் மகிமையான காரியத்தை அவர் செய்வாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவ செய்திகளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களின் குடும்பங்களை மீண்டுமாக வாழ்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். தேவ செய்திகளாக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஒரு நிமிடம் கண்களை மூடும். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட நிவேத வசனத்தோடு கர்த்தர் பேசும். உங்களுடைய ஜனங்களுடைய சிந்தனையை ஊறுபடுத்தும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசு எந்த விதமான பொல்லாத கிரியை நடப்பிக்காதபடிக்கு ஒரே ஏக சிந்தையோடு கர்த்தர் வார்த்தையை கேட்க கிருபை தாரும். இந்த வார்த்தை மூலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொண்டு வாரும். நாமத்தை மைப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம். ஜெபிக்கிற பரலோக பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க கேட்போமாக. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். போதும். அருமையான நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் நாட்களே நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தை குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் செபத்தோடு கூட நீங்கள் அந்த இடத்துல வேத வசனத்தை வாசித்து நாம் ஒருமித்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனமானது சுத்திரிக்கிறோம் தேவன் சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை என்பதை நாம் நன்றாக தெரியும். இங்கே லவோதிக்கேயா சபை 7வது சபை. அந்த 7வது சபையை குறித்து தேவன் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை தான் வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தை. இந்த வசனத்தை எதற்காக கர்த்தர் சொல்லியிருக்கார் என்பதை குறித்து முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு மற்ற காரியத்தை ஏறாக சொல்ல விரும்புகிறேன். ஆசிய கண்டத்தில் 7 சபைக்கு தூதனுக்கு நீ எழுது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அடியே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று கொடுக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இங்கே லவோதிக்கேயா சபைக்கு தூதனுக்கு அங்கே சுத்திரிக்கிறம் எழுதப்படும் போது அது சபையை குறித்து நிலைமையை நன்றாக ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆவியானவர் அறிந்திருக்கிறனாலே அந்த வார்த்தை அங்கே சுத்திரிக்கிறோம் எப்படி அதை வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. 1ஆம் வசனத்தை வாசிப்பு 14ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமாக. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்று சொல்கிறதாவது. ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் சீசனாகிய யோவானுக்கு கடைசி கால சபையை குறித்து அங்கே வெளிப்படுத்தி காண்பித்துக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. சபையை குறித்து நீ எழுது என்று சொல்லி அங்கு ஆவியானவர் திருளம் பெற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் பவுல் அவர் சுத்திருக்கிறோம் அங்கே ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபத்தெல்லாம் எழுதி சுத்திருக்கிறோம் சபைக்கு ஸ்திரப்படும்படியாக சபையானது இன்னும் தேவ ஆவியிலே நிரப்பபடியாக நிருபங்களை எழுதி கொடுத்தது போல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியான மூலம் கடைசி கால சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் தம்முடைய அன்பின் சிசுனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதை அங்கே பார்க்க முடிகிறது. பார்க்கும்போது இந்த எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கும்போது கிபி 90 முதல் 96 ஆண்டுக்குள்ளாக 10 தீவிலே இருந்து எழுதப்பட்டதாக இங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ரோம அரசால் சுத்திருக்கிறோம். ரோம அரசால் அங்கே டொமிஷன் சக்கரவர்த்தியாலே யோவானை நாடு கடத்தப்பட்டு 10 தீவிலே அவன் அங்கு இருக்கும்போது ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு இந்த சபையை குறித்து ஆவியார் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் நன்றாக பார்க்க முடிகிறது. அந்த டொமிஷன் சக்கரவர்த்தி காலத்து முன்பாக ஏடி சுத்திருக்கிறோம் 64 to 70 வரைக்கும் நீரோ சக்கரவர்த்தி ரோம ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த காலங்களிலே 64 to 70 சுத்திருக்கிற பார்க்குமானால் அங்கே அநேக கிறிஸ்தவர்களை எருசலேமிலே தீக்குளித்து வைத்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு காலம். அதுக்கு பிற்பாடு ஈரோடைய கால பிற்பாடு ரோம அரசாட்சியிலே டொமிஷன் சக்கரவர்த்தி ஆட்சி செய்து வந்தார். அவன் தன்னை வணங்க வேண்டும், தன்னை தேவனாக வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லி அவனை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி அவன் தன்னையே புகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனை துதித்து பாட வேண்டும், அவனை போற்ற வேண்டும் என்று சொல்லும் போது இந்த யோவான் அதுக்கு இணங்கவில்லை. ஆனால் தான் யோவான் என்ன சென்றால் 10 தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கே அவன் தனியாக அங்கு இருக்கும்போது அவன் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ள மாற்றப்பட்டு தேவன் சிறான் சபை குறித்து 7 சபையை குறித்தும் 7 சபையுடைய நிலைமையை குறித்தும் அங்கே ஆவியானவர்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. முதல் சபை முதல் இந்த கடைசி 7 சபை 7 குணாதிசயங்களை குறித்து நன்றாக சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் சுத்திருக்கிறோம் இந்த 7வது சபைக்கு வரும்போது அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர் சபைக்கு எழுதப்படும் போது அங்கே சில காரியத்தை அனுசிறார் சுட்டி காண்பிக்கதை பார்க்கிறோம். அப்படியே நீங்க கீழே 15 வசனத்துக்கு கீழே வாசிக்கும் போது அந்த சபையானது சுத்திருக்கிறோம் ஒரு அனலற்ற சபையாய் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. லவோதிக்கேயா என்றால் அனலற்ற சபை என்று கொடுக்கப்படுகிறது. அந்த அனலற்ற சபை சுத்திருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்க ஆண்டவராகிய தேவன் இங்க பரிசுத்த ஆவியின் மூலம் அங்கே எழுதப்பட்ட போது சொல்லப்படுகிறது என்னவென்றால் சுத்திருக்கிறோம் நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. ஏன் சுத்திருக்கிறோம் ஒரு அனல் இருக்க வேண்டும் சுத்திருக்கிறோம் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறதை முன்னாடி வைக்கபடியாக வாசிக்கப்படுகிறேன். அப்படியே 3ஆம் அதிகாரத்தை விருப்பமாக அது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15 16 வசனத்தை வாசிக்க விருப்பமாக உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிருமல்ல அனலும் அல்ல நீ குளிரையாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளையை சுத்திருக்கிறோம். அப்படி என்றால் லவோதிக்கேயா சபை ஒரு அனலற்ற ஒரு சபையாக அனலும் இல்லை குளிரும் இல்லை அது அனலற்ற ஒரு சபை இருப்பதனாலே அங்கு கீழே அது 16ஆம் வசனத்தில் கீழே பார்க்கும் போது சொல்லப்படுனா வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியும். வாந்தி பண்ண போடத்தக்கதாக அந்த சபையானது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். இந்த சபையானது ஒரு நாள் சுத்திரிக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஆவிலே அனலாயிருந்த சபை ஆவிலே சுத்திரி உற்சாகம் இருந்த சபை சத்தியத்துக்கு சாட்சியாயிருந்த சபை இந்த சபையானது சுத்திரிக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. ஆனால் நாட்பட போக போக இந்த சபையானது அது தேவனுடைய அன்பு குறைந்து ஆவிலே அனல் குறைந்து பக்தியற்ற ஒரு சபையாக ஆவின் நிலைமையை குறைந்த ஒரு சபையாக காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அங்கே சுத்திருக்கிறோம்
அவங்களை பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பதையும் அங்கே பார்க்க முடியுது. வாந்தி பண்ணத்தக்க அளவுக்கு அது சபையானது ஒரு சீரில்லாத அல்லது சீர்கட்ட ஒரு நிலைமை காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அதுக்கு தான் இங்கே கீழே நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அதே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது சுத்திரிக்கிறோம். அவருடைய 17ஆம் வசனத்தை வாசிப்புமாக, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐசியவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியா நீ ஐசியவானாகும்படிக்கு போதும். இங்கே 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கீழே பகுதி கடந்து வருவோம். நான் ஐசியவான் என்றும் திரவிய சபன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், இப்போது என்னன்னா இந்த லவோதிக்கேயா சபை சொல்லப்படுகிறது, நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்பன்னன், குறை ஒன்றும் இல்லை, நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சபை சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவருடைய மேல் பகுதியை பார்க்கும்போது சொல்லப்படுகிற என்னவென்றால், ஆவியார் சொல்லப்படுகிற என்ன சொல்லியிருக்கிறோம், நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்க்கும்போது நீ நீர்ப்பாய்க்கம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை நீ அறியாமல். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிற என்றால் சுத்திரிக்கிறோம், நிர்வாணியாய் இருக்கிறார்கள், குருடராய் இருக்கிறார்கள், தரித்திரராய் இருக்கிறார்கள். சுத்திரிக்கிறோம் அங்கே பரிதபிக்கப்பட்டவர் நிலையாய் இருக்கிறார் என்பது குறித்து ஆண்டவராகிய சுத்திரிக்கிறோம் தேவ ஆவியானவர் நினைச்சிருந்தால் அங்கே சபைக்கு சொல்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனா லவோதிக்கேயா சபை சொல்லுறது என்னன்னா, இல்ல நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பன்னம், எங்க எந்த குறையான எங்களுக்கு இல்லவே இல்லை என்று சொல்லி தங்களை பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்ல, இல்லை நிர்வாணியாய் இருக்கிறாய், நீ குருடனாய் இருக்கிறாய் என்று சொல்லி, நீ தரித்திரனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனாலே இந்த தரித்திரத்தை மாறுபடியாக இந்த நிர்வாணத்தை நீ சுத்திரிக்கிறோம், அதை உடுப்பிக்க முடியும், நிர்வாணத்தை மாற்றி உன்னை உடுப்பிக்கும்படியாக சுத்திரிக்கிறோம், நீ ஆசிரியக்கப்பட்ட காணும்படியாக, ஐஸ்வர்யனாய் காணப்படும்படியாக ஆண்டவராய தேவனை செய்கின்றார். அவன் இப்ப அந்த சபையை பார்த்து சுத்திரிக்கிறோம், இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த சபையானது இப்பொழுது இதோ வாசற்படியில் தட்டுகிறேன் என்ற வார்த்தைக்கு நீங்கள் பார்க்கும்னா இந்த சபையானது எப்படி இருக்கும் என்றால், அருமையான தேவ பிள்ளைகளை சொல்லியிருக்கிறோம், தேவனை விட்டு வெளியேறி இருக்கிற ஒரு சபை, அல்லது சொல்லியிருக்கிறோம் தேவன் அவர் விட்டு வெளியேறியிருக்கிறார் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த சபையானது அனலற்ற சபையாக, அங்கு குளிரும் இல்லை அனலும் இல்லாத சபையாக இருப்பதனாலே இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேடிய மகிமை அற்றவளாக தேவனை விட்டு வெளியேறியிருப்பார்கள். ஆனாலே ஒருவேளை இவர்கள் தேவனை விட்டு வெளியேறிருக்கலாம், அல்லது இவனுடைய அருவருப்பான பாவத்தை கண்டு உள்ளே இருக்க முடியாதபடிக்கு தேவன் வெளியே இருக்கலாம். இந்த சூழ்நிலை மீண்டும் தேவனை சிறந்தால் இந்த தரித்திரத்தை மாற்றும்படியாக, இவர் ஐஸ்வர்யாய் மாறும்படியாக, நிர்வாணத்தை மாற்றும்படியாக அவர் மீண்டும் தன்னுடைய மனுஷனுடைய இதயத்திலே கடன் செல்லும்படியாக வாசலே நின்று கொண்டிருக்கிறார். வாசல் நின்று கொண்டு சுத்திரிக்கிறவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் லவோதிக்கேயா சபை கடைசி கால சபை என்பதை நன்றாக தெரியும். சுத்திரிக்கிறோம் ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு காலகட்டம் கொடுக்கும் போது இந்த லவோதிக்கேயா சபை 1900 இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த சபை தொடரும் என்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் அருமையத்தோடு இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சபையும் இவ்விதமாக தான் ஒரு அனலற்ற சபையாய் இருப்பதை பார்க்க முடிகிறது.
அநேகர்கள் சொல்லுகிறோம், சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் சுத்திரிக்கிறோம், நாங்கள் நன்றாக இருக்கிறோம், ஆவிக்கிற நிலையிலே நாங்கள் நல்ல ஆசிரியப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வசனத்தை நன்றாக படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், வேதனையில் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அப்படி அல்ல. தேவன் சொல்லுகிறார், சுத்திரிக்கிறோம், நீ ஏதோ ஒன்று நினைச்சாய், நீ விழுந்து போனாய், அதனால உன்னை விட்டு நினைச்சான் நான் வெளியே வந்திருக்கிறேன், நீ என்னை விட்டு வெளியே போயிருக்கிறாய். ஆனாலும் நீ ரட்சிக்கப்பட்டவனாலே, நீ அபிஷேகம் பெற்றிருக்கவனாலே, தேவ அன்பை தரித்திருப்பதனாலே நான் மீண்டும் நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உனக்கு அன்பு கூறுகிறேன், உனக்கு சுத்திரிக்கிறோம், அதிகமாய் நான் நேசிக்கிறவனாலே நான் மீண்டும் சொல்லுகிறேன், எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், எப்படியாவது நீ பெற்ற அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் தேவ ஆவியானவர் அங்கு மீண்டுமாக 19 வசனத்தில் வாசிக்குமாக 3:19 வாசிக்குமாக, நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. எப்போது ஆண்டவராகிய தேவ ஆவியானவர் சொல்லப்படுகிறேன் என்றால், நான் நேசிக்கிறேன், ஆனால் கடிந்து கொள்கிறேன், ஆனால் இனியாவது என்ன செய்ய வேண்டால் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. ஏன்னா அருமையான தேவச்சரவே, இப்போது உங்க வீட்டுல ஒரு வந்திருக்கிறார், நீங்க டோர் லாக் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளுக்கு இருக்கிறீங்க, இப்ப வெளியே வந்து என்ன செய்றாங்க, உங்க கதவை தட்டுறாங்க, நீங்க என்ன செய்வீங்க? திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா? நீங்க கண்டிப்பா செய்ய திறப்பீங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா லெண்டல் வெளியே ஜன்னல் வெளியே என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க யார் வந்திருக்கா என்ன சொல்லி. சிலவங்க அப்படி இல்லை, டைரக்டா வந்து செய்வாங்க, கதை திறப்பாங்க. கதை திறந்து அவங்க என்ன செய்வாங்க, சொந்தக்காரங்களா சிறியவராக இருந்தாலும் உள்ளே வருவாங்க. இல்லாட்டா அவங்க என்ன செய்வாங்க, தட்டி பார்ப்பாங்க, பெல் அடிச்சு பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க, வெளியே போயிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் அதே போலதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இப்போது உங்கள் வீட்டின் வாசற்படியிலே உடைய இதயத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்க வெளியே இருக்கலாம், இல்லது அவர் வெளியே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரா தேவன் உன்னை நேசிக்கிறதுனாலே மீண்டும் உங்கள் வீடை தேடி, உன்னுடைய இதய கதையை தேடி உன்னை தேடி வந்திருக்கிறார். அங்கே வாசிக்கும் போது இழந்து போன தேடவும் ரட்சகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆனாலே சுத்திருக்கிறோம், நீ இழந்து போன அபிஷேகத்தை தருமடியாக, இழந்து போன ரட்சிப்பை தருமடியாக, ஆவி அணை தருமடியாக, ஐஸ்வர்யத்தை தருமடியாக, உன் கண்ணை தருவிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒருவரை இயேசுந்தால் உன்னுடைய அருகாமையில் நின்று உன் கதவை தட்டிக் கொண்டு இதயத்தை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் சுத்திருக்கிறோம் மகனே, சுத்திருக்கிறோம், நீ கதை திறக்குமனா நான் உள்ளே பிரவேசிப்பேன். சுத்திருக்கிறோம், நீ நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீ என்னோட கூட போஜனம் பண்ணுவா என்று சொல்லப்படுகிறது பார்க்க முடிகிறது. ஆனாலே எந்த நிலைமை இருந்தாலும் அன்னையத்தனுடைய ஆன இயேசுவை மீண்டுமாக உன்னை தட்டி அசுத்த கதவை தட்டி உனக்குள்ளே பிரவேசித்து மீண்டுமாக உன்னை ஆஸ்வதிக்க முடியாத விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் சுத்திருக்கிற 4 காரியத்தை குறித்து சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, சுத்திருக்கிற அவருடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடைக்கும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் உங்களுக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை தரும்படியாக, இழந்து போன மகியின் வஸ்திரத்தை தரும்படியாக ஆண்டவர் தேவன் மீண்டும் உங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறார். என்னவென்றால், இப்போது அவர் உங்கள் வாசல் படியிலே நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கதவை திறந்தால் அவர் உள்ளே பிரவேசிப்பார். உள்ளே பிரவேசித்தால் அவர் உங்களோட போஜனம் பண்ணுவார், நீங்க அவரோட போஜனம் பண்ண போறீங்க. இப்பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறேன்னா, இழந்து போன ஐஸ்வர்யத்தையும் நான் மீண்டும் தர விரும்புகிறேன். இங்கே
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தார்கள். இளையவன் தன் தகப்பன் நோக்கி எனக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுன்னு சொல்லும்போது தகப்பனார் அவன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவன் அந்த ஆஸ்தியை வாங்கிவிட்டு அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக அச்சீவனை பண்ணி அவன் செலவழித்து விட்டான் என்று சொல்லி 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு சென்றான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் தகப்பனத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு தன் ஆஸ்தியை பெருசிறான். அவன் துன்மார்க்கதனமாக ஜீவனம் பண்ணி அதை அழித்து விட்டான் என்பதை வேதம் சொல்லப்படுகிறது. தகப்பனத்தில் அவன் தூரமா போய்விட்டான், தூர தேசத்துக்கு போய்விட்டான். இப்போதே நீங்க சிந்தித்து பாருங்க, இப்ப நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறீங்களா? இயேசு உள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா என்பதை நீங்க இப்போது நீங்க சிந்தித்து பாருங்களேன். உண்மையாக இயேசு இருக்குமென்னா நீ கண்டிப்பா வீட்டுக்குள்ள உங்க சீரியலே ஓடாது, வீட்டுக்குள்ள எந்த விதமான பாவக்கிரியல் நடக்கவே நடக்காது, எந்த பிரச்சனையும் நடக்காது. ஏன்னா இயேசு இருந்தா கண்டிப்பா அங்கே சந்தோஷம் தான், இயேசு இருந்தா கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி தான். நன்றாக தெரியும். ஆனாலே இப்ப இயேசு உங்க வீட்டுக்குள் இருக்கிறாரா, உங்க வீட்டுக்குள் இருக்கிறாரா அல்லது உங்க உள்ளத்தில் இருக்கிறாரா? இப்போ நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள இருந்த உண்மைதான், ஒரு நாள் உங்க உள்ளத்தில் இருந்த உண்மைதான். ஆனா இப்போது பார்த்தனா ஏதோ ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, பரிசுத்தத்தை எழுசுங்க போய் இழந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இப்போது இந்த இளையகுமார் என்ன செய்யறான்? அவன் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போனான். அப்படின்னா தகப்பனை விட்டு தூரம் போய் விட்டான். இன்றைக்கு அருமையான தகப்பனையே நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கமனா, ஏதோ ஒரு சூழ்நிலையே நீ ஆண்டவரை விட்டு வெளியே போயிருக்கமனா, ஆனா இயேசுவை நேசிக்கிறார். இயேசுவை நேசித்து அன்பு செலுத்தி அவர் உன்னை சுத்திருக்கிற கடிந்து கொண்டு சொல்லுகிறார், நான் மீண்டுமாக உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன், உன் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறேன், வீட்டுக்குள்ளாக வரும்படியாக நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ உன் இதய கதை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. நீ சிலரித்து போன எல்லா ஆஸ்திகளையும் நான் திரும்ப தரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு சுத்திருக்கிறோம், நீ துன்மார்க்கமாக நீ ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போய் இருக்கிறாய், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறாய். ஆனால் இவைகளை கர்த்தர் மீண்டும் தரும்படியாக கர்த்தர் ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். இது இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவ சமூகத்திலே உன்னை முழுவாய் தேவனிடம் அர்ப்பணி. இப்போது கேள், ஆண்டவரே, நான் உன்னுடைய பரிசுத்தத்தை நான் கெடுத்து விட்டேன், ஏதோ துன்மார்க்கமாய் வாழ்க்கையை வாழும்படியாக நான் தூரம் போய்விட்டேன். என்னுடைய சுத்திருக்கிறோம் என்னுடைய தேவையில்லாத நண்பரோடு கூட, தேவையில்லாத சிநேகரோடு கூட என் வாழ்க்கையை போனபடினாலே அவருடைய கலாச்சாரத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், பரிசுத்தத்தை இழந்து விட்டேன். ஆனால் மீண்டும் அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டும், அது ஆசி எனக்கு வேண்டும், ஐஸ்வர்யத்தை எனக்கு வேண்டும் சொல்லி தேவனிடத்தில் இப்போது கேட்குமானா, மெய்யாவே உன் கதை திறந்து கொடு, இதயத்தை திறந்து கொடு. இயேசு உள்ளே வந்து இப்போதே உன்னை இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி இரட்டித்தனமாய் கர்த்தர் தருவாராக. இழந்து போன சகல ஆஸ்தியை கர்த்தர் இரட்டித்தனமாக கர்த்தர் உங்க குடும்பத்தை தர இன்றைக்கு உங்கள் இல்லத்திலே இயேசு வரப்போகிறார். அவர் இயேசு வரும்படியாக எப்போதே காலத்தில் வாங்க, இயேசுப்பா இல்லத்து வாங்க, இதயத்தில் வாங்க சொல்லி நீங்க கூப்பிடுமானா இயேசு வந்து இழந்து போன கர்த்தர் திருப்பி தருவார். இங்கே கீழே நீங்க வாசிக்கும் போது அதே லூக்கா வாசிக்கும் எல்லாவற்றையும் செலவிழந்து கடைசியாக சுத்திருக்கிறோம். அப்படியே 15 வசனத்தை வாசிப்போமாக. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படிக்கு அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே
அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் சுத்திருக்கிறோம், எப்படியாவது வயிற்றை நிரப்பலாம், சுத்திருக்கிறோம் என்று ஆசையா இருந்தான். அவனுக்கு என்ன கிடைக்கல? ஆகாரம் கிடைக்கவில்லை. அவன் புசிப்பதற்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அவன் சுத்திருக்கிறோம் பன்றியுடைய தவிடு கூட சாப்பிட்டு தன் பசியை ஆட்கள் நினைக்கும் போது அது கூட என்ன செய்யணும் கிடைக்கவில்லை. அவ்வளவாக தரித்திரம், அருமையான அது அவ்வளவா தரித்திரத்தோடு கூட என்ன செய்கிறான்? அவன் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த தரித்திரத்தை மாற்றும்படியாக நீ பரிதாபிக்கப்பட்ட நிலைமையை இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலைமை மாறும்படியாக அவன் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உன்னை பரிதாபிக்கப்பட்டவனாக அல்ல, நீ ஒரு செழிப்பாக சந்தோஷமாக ஆஸ்தியுடைய ஒரு ஐஸ்வர்யாய் வாழும்படியாக இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ எதை இழந்தாயோ பரிசுத்தத்தை இழந்து கொள்வனால் இன்றைக்கு புதுப்பித்துக் கொள், இன்றைக்கு பெற்றுக்கொள். என்றால் உனக்கு என்ன இல்லை? ஆவில் அனல் இல்லை, உன் ஆவில் அபிஷேகம் இல்லை. அதனாலே கர்த்தர் வாந்தி பண்ணும் முன்னாடி கர்த்தர் வாந்தி பண்ணும்படியாக எப்போது ஆயத்தம் கொள்ள இருக்கிறார். வாந்தி பண்ணும் முன்னாடி தேவ சமூகத்திலே மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் அருகாமையிலே உன் வீட்டிலே நின்று கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்க இல்லத்து வாங்க, என் பரிசுத்தத்தை ஆண்டவர் காத்துக்கொள்ள கிருபைத்தான் சொல்லி கேட்குமனா அவர் தரும்படியாக அவர் இன்றைக்கு ஆலோசனை சொல்கிறார், தருகிறார். ஹல்லேலூயா. அவர் பெற்றுக்கொள், கர்த்தர் தரப்போகிறார். என்றால் இந்த இளைய குமாரன் நினைச்சிருந்தால் அவருடைய சுத்திருக்கிறோம் 17 வருஷத்துக்கு வாசிக்கும் போது அவன் புத்தியை தெளிந்தான். புத்தி தெளிந்து சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு வாசிப்பமாக பூர்த்தியா சாப்பாடு இருக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளிகிறான். அன்பு சகோதரியே, நீ சுத்திருக்கிற புத்தி தெளிகிற நல்ல ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யம் ஆகும்படியாக சுத்திருக்க இப்போது அவரிடத்தில் சிறவென்றால் நீ கேட்டு பெற்றுக்கொள். ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி தேவன் தெளிவாய் அன்று சுத்திருக்கிற வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரத்திலே அங்கு தெளிவாய் சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. நீ இழந்து போக அல்ல சுத்திருக்கிறோம். எங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் சுத்திருக்கிறோம், நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், ஹல்லேலூயா, பொன் என்றால் பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை நீ கேட்டு பெற்றுக்கொள். தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீ பரிசுத்தமாயிரு. உன் மண் பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவன் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவரோடு கூட உலாவ முடியாது. அவர் உண்மத்தில் உலாவ முடியாது, வீட்டில் உலாவ முடியாது. அன்பு தேவப்பிள்ளையே, ஆனாலே இப்போது மனம் திரும்பி தேவனத்தை கடந்து வருமானால் இயேசு கிறிஸ்து உன்னை மீண்டுமாக உன் பாவத்தை கழி சுத்திகரித்து உன்னை பரிசுத்தவான்களாக நீதிமானாக மாற்றும்படியாக விரும்புகிறார். ஆனாலே உன் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற உன் இதயத்துக்குள் இருக்கிற சகல அசுத்தங்களையும் சகல பாவ கிரிகளை இப்போது தூக்கி வெளியே போட்டு விடு. தேவனுக்கு பிரியமலா இருக்க எல்லா காரியத்தையும் தூக்கி குப்பையில வீசி போடு. இது எனக்கு வேண்டாம், ஆண்டவர் இயேசு எனக்கு போது, அவரோடு கூட வாழ்ந்தா எனக்கு போது சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட அந்த சுத்திரிக்கிற ஹல்லேலூயா நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட தேவ சமூகத்திலே நீ காத்திருக்குமானால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னோடு சொல்லுகிற காரியம் என்றால் நீ இனி தரித்திரனாக மாறுவதில்லை, இது பரிதாபிக்கப்பட்ட நிலைமை வருவதில்லை. ஏனால் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் இழந்து போன எல்லா நன்மைகளை தர விரும்புகிறார். ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். யோபை கர்த்தர் கடைசி 2 தினம் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, அதே தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ எதை இழந்தாயோ அதை தேவன் திரும்பி தரப் போகிறார். ஒன்று தேவனை கேட்டு பெற்றுக்கொள். என்னவென்றால் எனக்கு பரிசுத்தம் வேண்டும்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த கேளுங்க. ஹல்லேலூயா. என் வீடை பரிசுத்தப்படுத்துங்க,
என்னுடைய பெட்ரூமை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய டிவியை பரிசுத்தப்படுத்துங்க, என் செல்போனை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய சுத்திரிக்கிற கம்ப்யூட்டரை பரிசுத்தப்படுத்துங்க, என் லேப்டாப்பை பரிசுத்தப்படுத்துங்க. காணக்கூடாத எந்த அசுத்தமான காரியத்தை நான் பார்க்க மாட்டேங்க. எந்த காரியத்தை செயல்பட எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும், எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும் கேளுங்க. அடேசு இன்றைக்கு நீ எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை அவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனாலே சுத்திருக்கிறோம். இளையகுமாரன் வந்தான், மீண்டும் தகப்பனை சேர்த்து கொண்டான். அவனுக்கு சுத்திருக்கிற ஹல்லேலூயா. அவன் நல்ல விருந்து பண்ணான், அவங்க போஜனம் பண்ணான். அவன் அன்பு தேவ பிள்ளையே, அதே போல ஆண்டவர் இயேசு உனக்காக சுத்திருக்கிற நல்ல ஒரு போஜனம் வைத்திருக்கிறார். அதை நீ போஜனம் பண்ணும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இடத்துல நீ கடந்து வா. அவன் அருகாமல் நின்று கொண்டு இனி தூரம் போக வேண்டாம், இது தூரம் போக வேண்டாம். காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இனி தூரம் போக நேரம் அல்ல, இது இனி தூரம் போக சமயம் அல்லது. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஓடி வருவனால் அவர் உன் மார்போடு அணைத்து என் மகளே, என் மகனே சொல்லி உன்னை கட்டி அணைத்து பிடித்து உன்னை கர்த்தர் அனுசரா உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது கொடுக்கப்படுகிற சுத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நிர்வாணம். அருமையா திருப்பலியை சுத்திரிக்கிறோம். அது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. இரண்டாவது அவலட்சணமான நிர்வாணம். நிர்வாணத்தை என்ன செய்ய வேண்டும்? சுத்திரிக்கிறோம். அதை தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் அது இடத்தில் வாங்கிக் கொள்ளவும். இப்ப ஆண்டவராய் தேவன் இப்போது வெண் வஸ்திரத்தை தேவன் தரித்திருக்கிறார். அப்படியே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் தந்திருக்கிறார். நீங்க ஆதியாகத்திலே 3ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் போது ஆதாமையும் ஏவாளை தேவன் படைத்தார். தேவனுடைய மகிமையை கர்த்தர் முடிசூட்டியிருந்தார். ஆனால் ஒரு நாள் அங்கே அது ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானது கடந்து சென்றது. சர்ப்பத்துடைய வார்த்தையை இவள் கேட்டு அந்த பழத்தை புசித்தார், கனியை புசித்தார்கள். புசித்த நேரத்த உடனே இவங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணியாக மாற்றப்பட்டார்கள். அருமையா தினப்பள்ளியே வேதம் சொல்லப்படுகிறது, எல்லாம் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். தேவ மகிமை அற்றவர்களாக காணப்பட்டார்கள். இப்பொழுது மகிமையின் வஸ்திரத்தினாலே தரிப்பித்திருந்த ஆதாம் ஏவாள் 2 பேர் எப்படி இருக்காங்க? நிர்வாணியாய் காணப்படுகிறாங்க. அன்பு தினப்பள்ளியே, இதே போலதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்னவென்றால் சுத்திரிக்கிறோம். வெளி தோற்றத்திலே அழகாக இருக்கலாம். ஒருவேளை சுத்திரிக்கிறோம், உங்கள் வாழ்க்கையிலே சுத்திரிக்கிறோம், நீங்க சுத்திர நல்ல அழகுபடுத்தி வைத்திருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது நிறுவனமாகவே காணப்படுவதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மகிமையின் வஸ்திரத்தை என்ன செய்தால் உரித்து விட்டிருக்கிறான். லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே சுத்திரிக்கிறோம். அங்கே எருசலேமிலிருந்து எருசலேமுக்கு ஒரு மனிதன் புறப்பட்டு சென்றான். பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கும் அவன் கள்ளர் கைகளே அவன் அகப்பட்டான். அவன் சுத்திரிக்கிறோம். கள்ளர்கள் என்ன செய்ய அவனை பிடித்து அவன் வஸ்திரத்தை உரித்து விட்டு அவனை காயப்படுத்தி அவன் குற்றிலாக விட்டு வீசினான். அவங்க போய்விட்டார்கள். அன்பு தேவப்பிள்ளையை சுத்திரிக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு, ஒருவேளை எருசலேமை விட்டு, சமாதானத்தை இடத்தை விட்டு சுத்திரிக்கிற ஆராதிக்கிற இடத்தை விட்டு, தேவனை தொழுகிற இடத்தை விட்டு நீ தேவனை விட்டு ஒருவேளை நீ தூரமா இருக்கலாம். ஒரு சுத்திரி அருமையான, ஆனால் கள்ளர்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் வஸ்திரத்தை உரித்திருக்கலாம். ஆனால் சுத்திரிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அவலட்சமான நிர்வாணம் சுத்திர மூடும்படியாக இப்பொழுது வஸ்திரத்தை உரித்துக் கொள்ளும்படி நீ எடுத்து கேட்டு பெற்றுக் கொள்ள சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தருணத்திலே சுத்திரிக்கிறோம். நிர்வாணம் என்று பார்க்கும்போது சுத்திரிக்கிறோம். அவலட்சணமான காரியங்கள், பசுத்த குலைச்சல்கள் சுத்திரிக்கிறோம். தேவன சத்தத்தை விட்டு தூரம் போகிறது. தேவன வார்த்தையை கீழ்ப்படியாதபடிக்கு மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சத்தியத்துக்கு செவி கொடுக்க நேரம் இல்லை, ஆராதிக்கிற சமயம் இல்லை. சர்ச்சைக்கு வருகிறாய், ஆனால் என்ன இல்லை, ஆராதனை இல்லை. ஏதோ ஒன்றை நீ செய்து கொண்டிருக்கிறாய்.
ஒன்று செல்போனை நோண்டிக் கொண்டிருக்கிறாய், அல்லது வேற ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ வேதத்தை கவனிப்பதில்லை, தேவன் உண்மையை ஆராதிப்பதில்லை, உண்மையை கத்த தேடுவதில்லை, உண்மையை கத்த சத்தத்தை செயல்படுப்பதில்லை. உன்னுடைய பார்வைக்கு நான் நன்றாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன், இயேசுவின் தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனா இயேசுடைய பார்வைக்கு நீ நிர்வாணியாக இருப்பதை கத்த சுட்டி காண்பிக்கிறார். நிர்வாணத்தை மூடும்படியாக வஸ்திரத்தை எங்கே இருக்கப்பட்டதோ அந்த இடத்தில் வஸ்திரத்தை மூடும்படியாக, இந்த வஸ்திரத்தை இப்போதே இயேசுவை குடிப்பித்துக் கொள்ளும்படியாக, தேவனிடத்தில் வெண் வஸ்திரத்தை இப்போதே கத்த தரும்படியாக ஆயத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரியே, அருமையான தேவப்பிள்ளையே, அவருடைய பெண்ணுக்கு உடுப்பிக்க வெண் வஸ்திரத்தோடு கூட உன்னுடைய அருகாமையில் என்ன செய்கிறார் நின்று கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுமானா, அவரை மீண்டும் உன் உதயத்தை ஏற்றுக்கொள்ளுமானா, வெண் வஸ்திரத்தை காத்த உடுப்பிக்க வல்லமையான தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் இல்லை என்ற அருமையான ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்றால் தேவனோடு கூட உறவாட முடியாது, தேவனோடு கூட இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீ அவலட்சணமான நிறுவனமாய் இருக்குமானால் இன்றைக்கு தேவ சமத்தை கேட்டுக்கொள். இப்போது உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தோட்டத்தின் நடுவிலே கர்த்தராகிய தேவன் உலாவ சத்தத்தை கேட்டு இதோ ஆதாம் ஏவாள் தோட்டத்திற்குள்ளாக ஒளித்துக் கொண்டிருக்கிறார். உடனே ஆதாமே எங்கே கூப்பிட்டார். அவன் அங்கே சொல்கிறான், நான் சத்தத்தை கண்டு பயந்து போயிருக்கிறேன். அன்னைக்கு இப்போது நான் வேத வசனத்தை கேட்க என்னல்ல பயம், ஏன்னா சொல்லிருக்கிறோம் சத்தத்தை கேட்கணும் பயமா இருக்கிறதா? ஏன் சொல்லிருக்கிறோம் ஒரு நாள் தேவ சத்தத்தை கேட்கும்படியாக அன்றைக்கு காலையில் எழுந்து தேவ சமத்தை செபிப்பாய். அதிகாலை எப்போது வரும், 5 மணி எப்போது விடியும், 4 மணி எப்போது விடியும், தேவ சமத்தை செபிக்கலாம் என்று காத்திருந்தாய். ஆனால் இப்போது அந்த அனுபவம் இல்லை. எப்படியா ஆராதனைக்கு போக வேண்டும் சொல்லிருக்கிறோம். பரிசுத்த ஆராதனை, காத்திருப்பு ஜெபம், உபவாச கூட்டம், பெண்கள் கூடுக ஆண்கள் கூடுகள் சொல்லி ஒவ்வொரு நாளும் தாகம் எப்படியா ஜெபிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் ஒரு தாகம் இருந்தது. ஆனால் ஒரு வஸ்திரம் உரிக்கப்பட்டபடினாலே உன்னை சுத்திருக்கிறோம், கள்ளர்கள் காயப்படுத்தி விட்டிருப்பதனாலே உனக்கு சுத்திருக்கிறோம். இப்போது சுத்திருக்கிறோம் தேவனை ஆராதிக்க சமயம் இல்லை, உனக்கு தேவனை தேட சமயம் இல்லை. ஏனென்றால் உலகத்தோடு கூட உத்த வேஷம் தெரிந்து கொண்டிருக்கிறாய், உலகத்தோடு கூட வேலை ஓடிக்கொண்டிருக்கிறாய். அன்பை திறமையே, ஆனால் இயேசுவை நேசிக்கிறான். இயேசுவை அருகாமல் நேசித்து உன்னை மீண்டுமாக அவரோடு கூட இருக்கும்படியாக, அவன் வழியை சந்திக்கும்படியாக, அவன் வீட்டை தேடி உன் வாழ்க்கையை தேடி மீண்டும் வந்து நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவள் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அவருடைய நிறுவனமாக இருக்கிற ஒரு வஸ்திர நிறுவனமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவரிடத்தில் வெண் வஸ்திரத்தை கேட்டு நீ உடுப்பித்துக் கொள்ளுமானால் இயேசுவின் வரிகளை நீ சந்திக்க போதுமானாய் இருப்பாய். ரபலவ சதுர ரபல ரபல ஹோடாத்தியா ரபோடாத்தியா இல்லை என்றால் வாழ்க்கையான சீரழிந்து போகும் என்பதை நீ மறந்து போகாது. வாழ்க்கையாக கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். வாந்தி பண்ண போகும்னாலே தேவ சமூகத்திலே உன் வாழ்க்கை இன்றைக்கு உன்னுடைய வெண் வஸ்திரத்தை கேள். ஆண்டவரே எனக்கு வெண் வஸ்திரத்தை தாங்க, ஆண்டவரே வஸ்திரத்தை இழந்து போயிருக்கிறேன். இயேசுவின் அருகாமையிலே வந்து உன் காயத்தை கட்டி உன் வஸ்திரத்தை உடுப்பிக்க வல்லமையான தேவனாய் இருக்கிறார். ரபலவ சதுர ரபல ஹோடாத்தியா ரபோடாரதுனா ரகதுடா ரகதிரவ சதுரதுனா அசுத்தாவியர் திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதில் வீட்டில் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய சோதனைகள் அவலட்சணம் தெரியாதபடிக்கு தேவனிடத்தில் ஒழுங்கான வெண் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுப்பித்துக்கொள். மகிமையின் வஸ்திரத்தை உடுப்பித்துக்கொள். அந்த மகிமையின் வஸ்திரத்துக்குள்ளாக நிற்குமானதான் இந்த மகிமையில் பிரவேசிக்க முடியும். எல்லாவிட்டால் அந்த மகிமையை எட்டி கூட பார்க்க முடியாது, கண் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. அந்த மகிமை வஸ்திரம் இல்லைன்னா ஒரு போதும் போக முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் மகிமை வஸ்திரத்தை வெண் வஸ்திரத்தை அவர் தரபடியாக அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கே நீ கேட்டு ஆண்டவரை வாங்கப்பா, என் உள்ளத்தை வாங்கப்பா, இந்த வெண் வஸ்திரம் எனக்கு தாங்க, இந்த மகிமை வஸ்திரம் தாங்க சொல்லி கேட்டான். ஆண்டவர் இயேசு தருவார், உடுப்பிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை சொத்திரிக்கிறோம் பார்க்கும்போது சொத்திரிக்கிற ஹல்லேலூயா கூறுகிறார். சொத்திரிக்கிறோம் வாசிப்பமாக அது சொத்திரிக்கிறோம். நீ பார்வை அடைபடிக்கு உன் கண்கள் கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அருமையா தன்னுடைய ஆலோசனை சொல்லுகிறேன்னா
நீ உன் கண் குருடாய் இருக்கிறது. ஒருவேளை நீ சொல்லிக்கொள்ளலாம் சொல்லியிருக்கிறோம், என் கண் தெளிவாய் இருக்கிறது, நான் பார்வையோடு இருந்து கொண்டிருக்கிற சொல்லி. இல்லை, உன் கண்ணை இப்பிரபஞ்சத்தில் பொல்லாத ஆவியில் சிறந்தால் உன்னை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்க இரண்டாவது பாருங்க, ஒரு நாள் சத்தியத்துக்கு சாட்சியம் இருந்தீங்க. உங்க சத்தியத்துக்கு நீங்க சொல்லிருக்கிறோம், நீங்க சாட்சியம் நீங்க சொல்லிருக்கிற. இப்போது சத்தியம் கேட்க விருப்பம் இல்லை, கட்டு கதைகளுக்கு என்ன ஒரு செவியை சாய்த்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கண்டு சொல்லிருக்கிறோம், தனக்கண்டு போதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. ஏன் அசுத்திருக்கிறோம், உலகம் அசுத்திருக்கிறோம், உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதனால சத்தியத்தை கேட்க என்ன இல்ல, மனம் இல்ல, கண்கள் என்ன செய்தான், சாத்தான் குருடாக்கி வைத்து விட்டான். ஆனால் இன்றைக்கு உன் கண்கள் தெளிவாக்கும்படியாக இப்போது தேவனிடத்தில் நிரசன நீ மருந்து கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவரே, நான் குருடான கண்ணை பார்வைய வேண்டும், என் கண் பார்வைய வேண்டும், என் இதய கண்கள்லாம் குருடாகப்பட்டிருக்குது, எனக்கு இப்போது சத்தியத்தை என்ன பார்க்க முடியவில்லை, சத்தியத்துக்கு அலசித்திருக்கிற சாட்சியா நிற்க முடியவில்லை, என் கண்கள்லாம் சுத்திர கூடாக்கப்பட்டது. ஆனால் கண்கள் தெளிவிக்கிற தேவ சத்திய வார்த்தையானது எனக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தத்தை கேட்குமானால் அவள் உள்ளே சுத்திருக்கிறோம், சத்தத்தை கேட்குமானால் உள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளையே, அவள் சத்தம் வல்லம் உள்ளது, அவள் சத்தம் சுத்திர பெண் மான்களை ஈடுபடி செய்ய, அவருடைய சத்து அக்கினி ஜோலை நேசிற பிளக்கு, அவருடைய சத்தம் கேட்க காதேஸ் வராந்திர அதிரப்படுகிற தேவனுடைய சத்தம், அவருடைய சத்தம் பெருவெள்ளம் வேச்சல் போகிற தேவ சத்தத்தை நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கமானா, உன் கண்கள் இன்னும் சொந்திருக்கிற இச்சைக்கு நேராய் போய் கொண்டிருக்கமானால், இன்றைக்கு சொந்திருக்கிற உலக இச்சைக்கு நேராக கண்களை இன்னும் நீ பார்வை சொல்லி இருக்குமானால், ஆண்டவர் சொல்றார், உன் கண்கள் கூட இருக்கிறது சொத்திருக்கிற. ஆனாலே நீ உலகத்தில் என்னை நீ நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். பர்த்தமே கூட சொல்கிறான், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். அப்படி எல்லாரும் அவனை தடுத்தார்கள். ஆனால் இயேசு அதற்கு நின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார். அவனிடத்தில் கொண்டு வாங்க சொன்னான். கூட்டிட்டு வந்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் சொன்னான். உடனே ஆண்டவர் பார்வையை கொடுத்தார். அருமையான திருவிழையே, அதே போல இன்றைக்கு சொத்திருக்கிறோம், நீ ஆண்ட சமூகத்திலே பார்வையுடையபடியாக இப்போதே வேதத்தை சத்தியத்தை பார். ஒரு நாள் வேதத்திலே சத்தியத்துக்கு சாட்சியாக நின்றாய். ஒரு நாள் சுத்திருக்கிறோம், உன் வாழ்க்கையை சுத்திருக்கிற வேதத்துக்கு ஒத்தபடியே வாழ்ந்து கொண்டிருந்தாய். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையானது இன்றைக்கு இல்லாதபடிக்கு ஒரு மந்தமான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறாய். நான் இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ வெதுவெதுப்பாய் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ வெதுவெதுப்பாய் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ அனலாக இல்லை, உன் அனல் இல்லை, உன் வாழ்க்கையில எல்லாம் போய் இழந்து போய் கொண்டிருக்கிறாய். ஆனால் சொத்திருக்கிறோம், அந்த பர்த்தமை கொண்டனை போல உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை எரிசிறான், உன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி எரிசிறான், குப்பையிலே போட்டு விட்டு நான் இயேசு மகியின் வஸ்திரத்தோடு தேவ சரீரத்திலே வந்து தேவனை மீண்டும் ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவன் ஆராதிக்கிற நேரத்திலே தான் இயேசு உள்ளத்திலே கடந்து வருவார். ஆனால் இப்போதைக்கு ஆண்டவரே சொத்திர கண் பார்வையுடையபடியாக எனக்கு ஆண்டு அது கேட்ட வல்லமை தாங்க, அதுக்கேற்ற கிருபை எனக்கு தாங்கப்பா. நான் பார்க்கதெல்லாம் ஆண்டவரே சுத்திருக்கிற அசுத்தத்தை பார்க்கிறேன், நான் இச்சையான காரியத்தை பார்க்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நான் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் கலந்து விட்டு இனிமேல் ஆண்டவரே சத்தியத்து உடைய வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ, உடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதே கண்கள் தெரிவிக்கிற வார்த்தையை தந்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை பார்த்து இதுபடியே வழியிடப்போய் சொல்லி இன்றைக்கு தேவ சமத்தை ஒப்புக் கொடுக்கணும். அடேசு உள்ளத்திலே வந்து உன்னோடு கூட கத்து போஜனம் பண்ண போறார். ஹல்லேலூயா. இது ஆலோசனை கர்த்தர் கூறுகிறார். இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டால் ஹல்லேலூயா, அவள் சேகித்து சுத்திருக்கிறோம், அவள் சிச்சித்துக் கொண்டு நினைக்கிறாள், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறான், உன் நேசிக்க ஆலோசனை சொல்லுகிறான். நீ கெட்டு போக கூடாது, நீ நரகத்துக்கு போக கூடாது, நீ தள்ளவிடப்பட்ட நிலை வரக்கூடாது, ஒருபோது கைவிடப்படக்கூடாது சொல்லி ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் நேசிக்கிறார், மீண்டும் நேசிக்கிறார், மீண்டும் அன்பு செலுத்துகிறார். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மகள் அல்லவா, இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மகன் அல்லவா. ஆனால் சுத்தி நரகத்தை போல தேவனுக்கு சித்தம் இல்லை, நீ நரகத்தை போக கூடாது. எப்படியாவது நமக்காக சுத்தி இருக்கிற தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேவ ராஜ்யத்தை அடைய வேண்டும், அந்த சுத்தி வீடை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்த விரும்புகிறவனாலே உன் நேசித்து சொல்லுகிறார். நீ சுத்தி இருக்கிறோம், நீ இன்றைக்கே சுத்தி இருக்கிறோம், நீ பொண்ணை கேட்டுக்கொள்.
சுத்திரிக்கிற இன்றைக்கே சுத்திரிக்கிறோம். நீ வாசிக்கிறோம் வெண் வஸ்திரத்தினை கேட்டு பெற்றுக்கொள். இன்றைக்கே சுத்திரிக்கிறோம். உன் கண் தெளிவுபடுத்தும்படியாக சுத்திர பார்வையை ஆண்டவர் சமத்தை கேட்டு பெற்றுக்கொள். அப்படி கேட்டு நீ பெற்றுக்கொள்ளும்படி ஆனால் ஆண்டவர் தேவன் இன்றைக்கே உள்ளத்திலே வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போது திறந்து கொடுப்பாயா? அங்கே சுத்திரிக்கிறோம். அதே சுத்திரிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்திலே பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் தேவன் அங்கே தேவ தூதருக்கு எழுதும்போது ஆவியார் எழுதும்போது சொல்லுகிறார், சுத்திரிக்கிறோம், இதோ நான் திறந்த வாசலில் உனக்குண்டாக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே சுத்திரிக்கிறோம். திறந்த வாசலில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்பமாக சுத்திரிக்கிறோம். அப்படியே உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பு தேவ பிள்ளையே, நீ வாசலை திறந்து கொடு. உனக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். நீ வசனத்தை சுத்திர கை கொள்ளுமானால் நீ கொஞ்சம் பலம் இருந்து நீ மறுதலிக்காமல் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களுக்காக தேவன் வாசலை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னும் பின்வாங்கி போய் வேண்டும் தேவ சமூகத்தை கடந்து வந்திருக்கிற தேவனே, கர்த்தர் வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாசலை கர்த்தர் ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஆனா ஆண்டவர் இயேசு அடைத்தால் ஒருவனும் திறக்க முடியாது. அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. திறப்புடைய இந்த ஆண்டவர் தேவன் இன்றைக்கு சொல்கிறார். ஆனால் சுத்திரிக்கு இதோ நான் வாசல் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே நான் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. இப்போது வீட்டுக்குள்ளே கடந்து வர கர்த்தருக்கு இடம் கொடுப்பாயா? ஒரு வீட்டிலே வர இடம் கொடுப்பாயா? சொத்திருக்கிற சகை என்ற மனிதன் என்ற ஆண்டவர் இயேசு பார்க்கும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை அழைத்துக் கொண்டு வந்தார். அங்கே சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு சந்தோஷத்தை கத்த விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளையை சுத்திருக்கிறோம். இன்று ஆண்டு சமத்தில் கடந்து வருவாயா? இன்றைக்கு சுத்திருக்க தேவ சமத்தை ஒப்புக் கொடுப்பாயா? என்றால் சுத்திருக்கிறோம் இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கீழே வாசிக்கும் போது சுத்திருக்கிறோம் அங்கே மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக்கப்பட்ட 5 கன்னிகள் கல்யாண வீட்டுகளில் பிரவேசித்தார்கள். எண்ணெய் வாங்க போனவர்கள் இதோ வந்து பார்க்கும்போது கதவு அடைக்கப்பட்டது. எங்களுக்கு திறங்கள் சொல்லி கூப்பிட்ட பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை நான் அறியேன். அருமையான சுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 10 கன்னிகள் 5 கன்னிகள் ஆயுதத்தோடு காணப்பட்டார்கள். 5 கன்னிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். 5 புத்தி இல்லாத கன்னிகளோ தள்ளப்படப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை சிரிச்சித்து நேசித்து ஒரு காரணம் சொல்கிறார். நீ இவ்விதமான பரிதவிக்கப்பட்ட நிலைமை உனக்கு வேண்டாம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்ன கர்த்தர் வரப்போறபடி நாளை சுத்திர வரும்போது அவருடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்து அவரோடு கூட போஜனம் பண்ண விரும்ப உனக்கு ஆயத்தமானால் இன்றைக்கு விரும்பமானால் இன்றைக்கு ஒருவேளை நீ பாவம் செய்திருக்குமானால் ஒரு பரிசுத்த குறைச்ச வாழ்க்கை இருக்குமானால் ஒரு வெளிக்கத்தை சுத்திருக்கிற ஒரு அழுக்க வஸ்திரத்தோடு இருக்குமானால் எல்லாவற்றையும் களைந்து விடு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு விட்டு தூரம் போய் இருக்குமானால் இன்றைக்கு நீ கட்டி வா. இன்றைக்கு நீ தவழ்த்து கடந்து வான்னு சொல்லி கர்த்தருடைய அன்போடு கூட அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ காயப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போய் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒருவேளை பலனப்பட்டு இருக்கலாம். அல்லது சுத்தி இருக்கிறோம் சரீரமான சுத்தி வியாதிப்பட்டு இருக்கலாம். இயேசுவின் காயத்தை கட்டும்படியாக உன் அருகாமையில் வந்து நிற்கிறார். அன்பு சகோதர சகோதரிகள், அன்பிய தாய் தகப்பன்கள், அன்பு குடும்பமே, இயேசுவின் அருகாமையில் வந்து இருக்கிறார். உன் காயப்பட்ட இதயத்தை கர்த்தர் காயத்தை கட்டும்படியாக இழந்து போன சொத்தை ஆஸ்தியை கர்த்தர் திரும்பி தரும்படியாக உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக ஒரு செல்வமாக கர்த்தர் மாற்றி வைக்கும்படியாக படிப்பில் கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படியாக ஒரு தொழிலை கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படியாக இதோ கடந்து வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரே என்னை பரிசுத்தம் என கேளு. ஆண்டவரே பரிசுத்தமாக்க சொல்லி கேட்குமானா இயேசுவை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமாக்குமானா அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்குமானா கர்த்தர் தானியேல் உயர்த்த தேவன் உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். ஓ சுத்திரிக்கிற ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை முற்றுமாய் தாழ்த்தி அப்படியே இருக்கிறது முழங்கால் படியிடுங்க. இருக்கிறது முழங்கால் படியிடுங்க. இயேசுவுக்கு பாருங்கள். இதோ அவர் சொல்லுகிற இதோ உன் வாசல் படி நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் சத்தத்தை கேட்டார். நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு
தேவனுடைய ஒருவன் ஐஸ்வர்யம் சொல்லிட்டு பெருமை பாராட்டாது. ஒருவேளை சொல்லிட்டு ஹalleluya நான் சொல்லிட்டு சம்மன சொல்லிட்டு பெருமை பாராட்டாது. அல்லது எனக்கு ஒரு குறையில சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தந்திருக்க சொல்லிட்டு பெருமை பாராட்டாது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஹalleluya. எனக்கெல்லாம் தந்திருக்கிறார். ஆம், தந்த உண்மைதான். ஆனா இப்போது நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்க. என்ன ஆசீர்வாதம் தான்? தேவனுடைய ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறார். உடைய ஆவிக்குரிய அனல் இல்லை, ஆவிக்குரிய அனல் இல்லை. சொல்லிருக்கிறோம். அவருடைய 12ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போமாக. ஹalleluya. ரோமர் 12:12 வாசிக்கும் போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தர் ஊழியர் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அன்னையத்தனுடைய சொல்லியிருக்கிறோம், ஜாக்கிரதையாயிருங்கள். ஹalleluya. அசதியாயிராதோடு ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் அனலாயிருந்த உண்மைதான். ஆனா இப்போது வெறுப்பாயிருக்கிறார். இப்போது இந்த நிலைமை எனக்கு போது, நான் வருகையில சந்திப்பேன் சொல்லி ஒன்னு நீ பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். நான் இப்படி வாழ்ந்தாலே நான் போது, இப்படி செபித்தாலே போது, இப்படி சபைக்கு வந்தாலே போது, நான் வருகைக்கு சந்திப்பேன் சொல்லி இல்லை இல்லை. உடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனலற்ற ஜீவமாய் இருந்து கொண்டிருக்கிறார், அனலற்ற ஜீவமாய் இருந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஹalleluya, ஆவியில் அனலாய் மாறுவாய். ஹalleluya. ஓ ஹalleluya. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனல் தேவை, உன் குடும்பத்தில் அனல் தேவை. இன்றைக்கு ஒருவேளை சர்ச்சைக்கு வர முடியாமல் வீட்டில் ஆராய்ந்து கொண்டிருந்தவர்களே, உனக்கு உங்களுக்கு முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் அனல், இரண்டாவது குடும்பத்தில் அனல், மூன்றாவது சுத்திரிக்கிறார். ஓ சபை அனல். நீங்க குடும்பமாக அனலை பெற்றுக் கொண்டு சபைக்கு கடந்தவனா சபையில் ஒரு அனல் பற்றி எரியும். அந்த அனல் தேசத்தை முழுதும் பற்றி எரிய பண்ணது. அந்த அனல் தேசத்தை முழுதும் ரட்சிப்பை கொண்டவர்கள். அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், அநேக பாவிகள் மனம் திரும்புவார்கள், அநேக ஜனங்கள் இயேசுவை கடந்து வருவார்கள். அந்த அனல் உலகம் முழுவதும் பற்றி ஆரம்பிக்கிறது. அந்த அனல் சுத்திரிக்க பற்றி ஆரம்பிக்கிறது. அதுக்காய் தேவசமத்தை இப்போதே காலியா ஆதி இந்த விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, தேவ அன்பிலே, தேவ கிருபையிலே, தேவ தயவிலே இப்போதே கடந்து வரும்படியா கர்த்தர் விரும்புகிறார். என்றால் உன் அருகாமையில் நின்று கொண்டு தட்டிக் கொண்டிருக்கிறார். நாளை ஏற்றுக்கொள். ஒருவேளை இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு அவனை ஏற்றுக்கொள். அன்று சகோதரனை சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுப்பிக்க விரும்புகிறார். உனக்கு சுத்திரிக்க ஹalleluya. ஓ அன்குடான கண்ணிகத்தை பார்வை தருவதற்கு விரும்புகிறார். இன்னும் வாழ்க்கை சுத்திரிக்கிறார். வாயில் பதவிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த தேவப்பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை சுத்திர ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ தரித்திரன் அல்ல, நீ தரித்திரன் அல்ல, நீ குருடன் அல்ல, நீ நிர்வாணி அல்ல. கர்த்தர் மகிமை வஸ்திரத்தை உடுப்பித்திருக்கிறார். விசுவாசி விசுவாசி. ஹalleluya. ஓ ஹalleluya. அந்த தேவப்பிள்ளையே ஹalleluya. உன் குடத்தை கர்த்தர் மாற்றிருக்கிறார். நீ குருடன் அல்ல. கர்த்தர் கண்களுக்கு நல்ல பார்வை கொடுக்கும்படியாக இயேசுவுடைய இரத்தம் உன்மேல் கடந்து வருவதை பார்க்க மகிமை வஸ்திரத்தை தரிப்பித்த கர்த்தர் இயேசு இரத்தத்தாலே உன் கண்ணை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். வேத வார்த்தைகளை கர்த்தர் கண்களை தெளிவுபடுத்தினார். ஹalleluya. இப்போது வேதத்தை வாசித்து பார். அங்க ரகசியத்தை கண்டுபிடிப்பாய். தேவனுடைய ஆவிக்குரிய சத்தியத்தை கண்டுபிடிப்பாய். இன்றைக்கு தேவன் உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். உன் கண்கள் பார்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அபிஷேக தைரியத்தை உன் கண்களை கர்த்தர் தருகிறார். ஹalleluya. 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 வல்லமை தேவனை துதிக்கிறோம். வல்லமை தேவனை துதிக்கிறோம். ஹalleluya. ஓ சபரவட உரவலரமுடதிய இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு சேர்ந்து பாடுமாக. இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர்
வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், செல்வம் இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், விசுவாசம் நல்லவரே, நம் பாவங்கள் மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஓரவல்லவர், சதுரகலோடதா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஹalleluya. அவர் வல்லவர், வல்லவர், வல்லவர் சொல்லுங்க. ஹalleluya. அவர் என்றென்றும் மாறாதவர் சொல்லுங்க. ஹalleluya. அவர் நம்முடைய கண்களை திறக்க வல்லமுள்ள தேவர், நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவர், நம்மை உயர்த்த வல்லமுள்ள தேவர், நம் வியாதியை குணமாக்க வல்லமுள்ள தேவர் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா வாய்த்தாலும் சொல்லுங்க. ஹalleluya. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் சொல்லுங்க. ஹalleluya. இயேசு நல்லவர். உங்கள் வீட்டிலே உங்கள் வாசல் நின்று கொண்டிருக்கிறார். வருகாமல் நின்று கொண்டிருக்க இப்போதை திறந்து கொடுங்க. ஹalleluya. அடே உள்ளத்து வாங்க. இதே கதவை திறந்து வாங்க. இதே கதவை திறந்திருக்கிற வாங்க, வாங்க கேளுங்க. கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே, நம்ம தூரம் போல ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து விட்ட இந்த ஆளுக்கு திருப்பி ஆண்டவரே எனக்கு தாங்க கேளுங்க. அடே இதோ இழந்து போன கத்தை திருப்பி தருபடியாக ஒரு பக்கத்தில் வந்திருக்கிற. ஹalleluya. ஓ ரபலவ சதுரரவடா ரபலவோடாக்கியரவோடாவர் ரபலரகதுரரவோடா. ஹalleluya. அடே இயேசு, ஓ பரம தகப்பனே இயேசு, உன்னை மார்போடு அணைக்கிறார். எப்ப மார்போடு அணைக்கிறார். ஹalleluya. உலகத்தை உன்னை நேசிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறார். உன்னை அரசுத்திருக்கிறார். அன்பு செலுத்த ஒருவர் இல்லாமல் இருக்கிறார். என் அன்பா நேசிக்கிறார் இயேசு. உன்னை மார்போடு அணைத்து அதில் இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பி தருவேன். மகனே, நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே. நான் திருப்பி தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி இருமடங்கு தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிப்பாயா? ஒருவேளை நீ வியாதிப்பட்டிருக்கலாம், ஒருக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு கூப்பிடு. ஆண்டவரை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து செபிக்கலாமாக. வானத்துக்கு பூமிக்கும் சலதிகாரம் உடைத்த பரலோக தந்தை ஒரு பரிசுத்த நாமமே இவ்வளவு நேரம் நீ உலாவி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தாவை ஸ்தோத்திரம். நீ வாசல் படி தட்டிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் பிரவேசித்து அவரோடு கூட போஜனம் பண்ணுங்கப்பா. அப்ப அவரோடு கூட போஜனம் பண்ண கத்த கிருபை செய்கிறாங்க. ஒருவேளை இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரை இதே கதவை அடைத்து வைத்திருக்குவனா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு அதை திறந்திருக்குவனா உள்ளே நீ பிரவேசிப்பீராக. தம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கத்த கொடுப்பதாக, வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கத்த கொடுப்பதாக. ஆண்டவர் அழகத்த ஆசிரியர் பாலிய அலங்கார வஸ்திரத்தாலுக்காக பிள்ளைகள் தாவை அலங்கரிக்க செபிக்கிறப்பா. பரிச்சிப்பேன் வஸ்திரத்தால் அழகு அலங்கரிக்க செபிக்கிறப்பா. மகிமை வஸ்திரத்தால் மூட வேணுமாய் செபிக்கிறவப்பா. இதுவரை உலகத்தில் எல்லா அழுக்கு வஸ்திரம் அல்ல, இந்த அலங்கார வஸ்திரத்தினாலே ஜனத்தை மூடி இருக்கிற தேவனப்பா. தொடர்ந்து தாவை சொல்லிருக்கிற ஹல்லேலூயா. அடகு இதுவரை உலக இச்சைக்கு தன் கண்களில் தாவே அடகு தாவை பாடுங்க. ஹல்லேலூயா. தற்கூடாய் வைத்திருக்கிற பிசாசுடைய சக்தியாக இருப்பா. இப்ரவேசத்து ஆவிக தாவே அப்புறமேட்டு ஒவ்வொரு கண்களை திறந்திருக்கவளே நன்றி அப்பா. கண்களுக்கு பார்வை கொடுத்தவளே நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, அந்த கண்கள் இனி உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டப்பா, சத்திய வார்த்தையை பார்க்கட்டப்பா, வேத வாக்கியத்தை பார்க்கட்டும் அப்பா, கண்களை தெளிவுபடுத்துவீர் ஆச்சரிக்கிறப்பா. அப்படியே செய்யப்பட்ட நன்றி அப்பா. ஒருவேளை பின்வாங்கி போய் அழுத்தால் சபையில அணில்லாதபடிக்கு, தன் வாழ்க்கையில் அணில்லாதபடி, குடும்பத்தை அணில்லாத இருக்குமானா இன்றைக்கு ஒவ்வொரு அணில் மட்டும் எழுப்புவீராக, உனக்கு அணை மட்டும் எழுப்புவீராக. அந்த அணில் குடும்பத்தை பற்றி எரியட்டு. அந்த அணில் தாய் சுத்திரிக்கிற குடும்பத்தை எதிராக இருக்கிற பொல்லாத ஆவியை சுட்டரிப்பீராக. அந்த அணில் அந்நிய அக்கிரியை சுட்டரிப்பீராக, அந்நிய வல்லமை சுட்டரிப்பீராக, எல்லாவித பொல்லாக்கியை சுட்டரிக்க செவிக்கிறப்பா. அந்த ஆணவம் சைத்திர வியாதியை சுட்டரிக்கட்டு. அந்த ஆணவம் ஒரு விடுதலை கத்த கொடுப்பதான் செவிக்கிறப்பா. ஒவ்வொரு ஆவில அனலாய் மாறட்டு, வெதுப்பான் அனுபவங்களை மாற்றி போடட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்போது வெதுப்பான் எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆவில அனலாய் மாறுவதாக செவிக்கிறப்பா. அப்படியே செய்ய முடிக்கிறோம். எங்க இந்தியாவுக்காக செவிக்கிறப்பா. இந்தியாவை ஆசிரியப்பீராக. இந்தியாவுடைய தாவே அநேக மக்களுக்கு தாசித்திருக்கிறோம். உண்மை அறிந்து கொள்ள முடியாத கண்கள் கூடாகப்பட்டிருக்க ஒவ்வொரு கண்கள் திறக்கப்படுவதாக செவிக்கிறார். தேவ ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக செவிக்கிறப்பா. இந்தியாவை ஆசிரியப்பீராக. இந்த கொரோனா வியாதியை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக. என் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவீராக. என் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக செபிக்கிறப்பா. என் தமிழ்நாடு ஆசிரியங்க எங்க பாடலே அப்பா சுத்தின வசனத்தை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் ஆவியர் அசைவாடிப்பா ஜெயத்தை கத்த கொடுப்பதாக செபிக்கிறான். அதே போல ஆண்டு சொந்திருக்கிறப்பா அந்த சபை மக்கள் ஒரு விசோடு ஆசிரியர் செபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதி ஒருவரையும் அணுகாதபடிக்கு குடும்பத்தில் ஆசிரியங்க போக்கிலும் வரத்தில் கத்த காத்துங்க. தேவ சமூகம் உங்க முன்னும் பின்னுமா பொழுது பாதுகாக்க செபிக்கிறோம். நன்மையான இவைகத்தை கொடுத்து எல்லாத்தையும் மேலாக வரிகளை சந்திக்கிறோம். உன் நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவை செபிக்கிறோம். செபிக்கிற பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.